ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. காலையில் வந்து சரி புதினா சட்னி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதினா சட்னிக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நேற்று தான் பார்த்திங்கன்னா கடைக்கு போயிருந்தேன். புதினா வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி சட்னி அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்னிக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். புதினா பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம வந்து ஓரளவுக்கு கணக்காக போட்டோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப புதினா அதிகமாக போயிட்டாலும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு வராது. புதினாக்கு ரெடி பண்ணிவிட்டு செஞ்சுட்டு இருக்கும்போதே தம்பி பார்த்திங்கன்னா எனக்கு தக்காளி சாப்பாடு மாதிரி செஞ்சு தர சொன்னான். சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தக்காளி வறுத்த சாப்பாடுனாவே தம்பிக்கும் சரி பாப்பாவுக்கும் சரி பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி விலையும் ரொம்ப கம்மி தான். அதனால் அடிக்கடி தக்காளி குழம்பு வைக்கிறது, தக்காளி சாப்பாடு அது மாதிரி தான் பார்த்திங்கன்னா செய்வோம். தம்பி பார்த்திங்கன்னா நான் சாப்பாடு கிளறத விட தம்பி ஒரு அவசரமாக செய்வான். குழம்பு எதாவது பிடிக்கல அப்படின்னும்போது அது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன தான் பொடி போடுவான்னு தெரியாது, ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரின்னு சொல்லிவிட்டு சாப்பாடும் கிளறி ஹாட் பாக்ஸில் போட்டேன். அப்புறம் 2 பேத்துக்கும் டிஃபன்லேயும் பார்த்திங்கன்னா போட்டு வச்சிட்டேன். பாப்பா பார்த்திங்கன்னா எனக்கு ஊறுகாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரோட டிஃபனுக்கும் பார்த்திங்கன்னா ஊறுகாய் தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஊறுகாய்னா பாப்பா சூப்பராக சாப்பிடுவா. அவளுக்கு எப்படி தான் அப்படி ஊறுகாய் பிடிக்குதுன்னே தெரில. சரின்னு போட்டு அவளும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. நானும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூலில் விடுறதுக்கு வரேன்னு சொல்லிவிட்டு நானும் வீட்டுக்காரர் பாப்பா 3 பேரும் தான் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். அப்புறம் செடிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்காரர் தண்ணி விட்டுட்டு இருந்தார். அதையும் மாற்றி போட்டுட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். பக்கத்தில் தான் ஸ்கூலு. பாப்பாவை ஸ்கூல் விட்டுட்டு மாமியார் வீட்டுக்கு தான் வந்திருந்தோம். மாமியார் பார்த்திங்கன்னா நாத்தனார் வீட்டில் தான் இருக்கிறாங்க 1 மாதமாக. இன்னொரு வாரத்தில் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் வந்து மரம் தான். இந்த மரம் தான் பார்த்திங்கன்னா என்ன மரம்னே தெரில, இலையெல்லாம் ஏகப்பட்டது கொட்டும். சரி கூட்டி விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு இருந்தோம். அப்புறம் கூட்டி பக்கத்து காட்டில் கொண்டு போய் எல்லாமே பார்த்திங்கன்னா அள்ளி கொட்டிட்டோம். இப்போல்லாம் தேங்காய் விலை எதுக்கு தான் இவ்வளோ ஆகுதுன்னு தெரில. பக்கத்தில் பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோவிலில் தென்னை மரம்லாம் அடிக்கடி ஏலம் விடுவாங்க. நாங்கள் எப்போவுமே மோஸ்ட்லி எடுக்க மாட்டோம், ஏன்னா கரெக்டாக போட மாட்டோம்னு சொல்லிட்டு இந்த வாட்டி தேங்காய் விலையும் ரொம்ப அதிகன்றதால 2 மரம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு 2 மரம் தான் பார்த்திங்கன்னா எடுத்திருந்தோம். அது எந்தெந்த மரம்னு வந்து வீட்டுக்காரருக்கு காட்டுறேன்னு சொல்லியிருந்தார். அதுக்கு தான் வந்து மரத்தை பார்க்கறதுக்காக வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா காட்டில் எல்லாம் ஏகப்பட்டது விவசாயம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்துட்டு 2 பேரும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். பாய்.